ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய், சோம்பு, தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதுக்கிடையில் நான் ஒரு 2 மணி நேரமாக 3/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் புழுங்கலரிசி போட்டு தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் கழுவிட்டு வடித்து விட்டுறலாம் தண்ணி இல்லாமல். இது கூட காஞ்ச மிளகாய், சோம்பு, உப்பு போட்டு மசாலா வடை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே ஊற்ற வேண்டாம். இதுக்கு போடுறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம், தேங்காய் இருந்தால் பல்லாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி வாசனை பிடிக்கிறவங்க இஞ்சியும் போட்டுக்கலாம். நான் அன்றைக்கி தேங்காய் இல்லை, அதனால் வெங்காயம், பூண்டெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுட்டேன். நான் இதில் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு அரிசி போட்டிருக்கிறதுனால இதை வேக வச்சு குழம்புல போடணும்னு தேவை இருக்காது. இது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். புளியும் ஊற போட்டுட்டேன். புளியை கரைச்சி எடுத்துட்டு அதில் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், பிளைன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கையால் மிக்ஸ் பண்ணால் எரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பழகிட்டதுனால இது ஈஸியாக இருக்குது. குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப நாள் ஆனதுனால காரம் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நான் பிளைன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு குழம்புக்கு போடுறதுக்கும் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு எங்கள் வீட்டில் கொத்தமல்லி போட்டால் பிடிக்கல, அதனால் நான் கொத்தமல்லி போடலை. உங்களுக்கு அந்த வாசனை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிற பொருள்லாம் போட்டுட்டு அது பொரிஞ்சோன்னே எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலும் போட்டு அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை போட்டு கொதித்து வந்தோன்னே நல்லா கெட்டியாயிடும். அதை நல்லா கொதித்தோன்னே ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொதி விட்டுட்டு விசில் விட்டு வந்தோன்னே அந்த குழம்பு ஒரு கொதி விட்டோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பால் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் நம்ம பருப்பு உருண்டையை அதுக்குள்ளே போட்டுடலாம். இது அரிசி போட்டிருக்கிறதுனால உடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு இடையில மட்டும் ஒரே ஒரு டைம் மீன் குழம்பெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அது வெந்தோன்னே எடுத்துக்கலாம். வெந்தோன்னே எல்லாமே மேலே வந்துடும். அப்போ அது வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இதுக்கிடையில் காரம், மாங்காய் இருந்தது, தயிர் இருந்தது, எல்லாமே வெந்து மேலே வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா இடையும் போட்டு எடுத்துட்டு எல்லாமே வெந்து வந்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு வச்சிட்டோம்னா சூப்பரான துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு மிக்ஸ் பண்ண பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே அப்படியே கடலைப்பருப்பு மட்டும் வச்சும் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். எங்கள் வீட்டில் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.